திரு செந்தில்வேல், தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருப்பதற்கான காரணம் என்ன? எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனமா இல்லை அரசியல் காரணமா? எதுவாக இருந்தாலும் அதை மதிக்கலாம் தானே. தட் மீன்ஸ் இதற்கு முன்பு சிபிஐக்கு சில வழக்குகள் கேட்கப்பட்டு அது மாற்றப்படாமல் போனது இதே அரங்கில் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் காவல்துறை அதிகாரிகள். எதிர்க்கட்சித் தலைவர் சிபிஐ விசாரணையை கோருகிறார். நீதிமன்றத்திலும் இன்றைக்கி அந்த கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது தொடர்புடைய குற்றவாளிகளை, நான் குற்றவாளிகள் இங்கே சொல்கிறது அந்த காவலர்களை, அவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவையோ அல்லது அவசியமோ அரசுக்கு இல்லை என்பதை அரசு சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும் அரசுக்கு இருக்குது. அப்போ சிபிஐ விசாரணைக்கு கொடுப்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கலாம். அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சித் தலைவரின் அழுத்தம் அல்லது எதிர்க்கட்சித் தலைவருடைய குரலுக்கு மதிப்பளித்து எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறத தாண்டி விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறது, இது ஒரு ப்ரூட்டல் மர்டர், ரொம்ப கொடூரமான. இன்றைக்கி நேற்று வந்த செய்தியை விட இன்றைக்கி நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு மேலும் இதயத்தை ரணமாக்குவதாக இருக்கிறது. அந்த இளைஞருடைய வாயில் பிறப்புறுப்பிலெல்லாம் மிளகாய் பொடி தூவப்பட்டிருக்கிறது. மிக கொடூரமாக அந்த இளைஞர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிறது இதுதான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒழுக்கி இருக்கிறது. இப்போ இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, எல்லா ஆட்சி காலங்களிலும் இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பலியான உயிர்கள், ஒவ்வொரு உயிர்கள் பலியாகின்ற பொழுது நம்ம ஒன்று சொல்லுவோம், இனி ஒரு உயிர் இது போல் பலியாகக்கூடாது அப்படிங்கிறது. இதை இன்னும் எத்தனை வாட்டி சொல்ல போகிறோம்? இப்போ அதை குறித்து என்ன செய்ய போகுது அரசு? இதுவரைக்கும் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தின்படி 25 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. இந்த சம்பவமும் அதே பாணியில் தான் பயணிக்க போகுது. மாநில அரசுகளால் இந்த காவல்துறைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் தண்டனை பெற்றுத்தர முடியவில்லை. வெளியிலேருந்து ஒரு அமைப்பு தான் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர முடியும் அப்படின்ற அதே ட்ராக் ரெக்கார்ட் தான் இப்பயும் மெயின்டைன் ஆகுதா? இல்லை, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, எப்படி இது அரசியல் ஆகும், அரசியலாக தான் பேசணும், எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு அரசியல் இருக்குது, அது வேறு. அதை பேசுவார்கள் நண்பர்கள், ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சி தரப்பிலும் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவரவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வைப்பாங்க. அந்த அரசியலை பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்சியில் 25 அப்படின்னு சொல்கிறீங்க. ஆஃப்கோர்ஸ் அது என்சிஆர்பி அறிக்கையை வேறாக சொல்லுகிறது. 2012 2016 வரையில் 157 கஸ்டோடியல் டெத் அப்படின்னு அன்றைக்கு இருந்த அஇஅதிமுக அரசு கோர்ட்டில் அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதல்ல, இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும், நடைபெற்ற ஒவ்வொரு கஸ்டோடியல் டெத்துக்கும் அந்த முதலமைச்சர்கள் தான் பொறுப்பு. தட் மீன்ஸ் அல்லது அவர்கள் தான் அந்த கைதிகளை அடித்து கொள்ள சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது ஆபத்து. அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஜெயலலிதா மேடமாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலினாக இருக்கட்டும். அப்போ இங்கே பேசப்பட வேண்டியது போலீஸினுடைய அதிகாரம். அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு தார்மீக பொறுப்பை எடப்பாடி பழனிசாமிக்கு சார், ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது அதான் பேசுவார், எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது அதான் பேசுவார், கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அம்மையார் ஜெயலலிதா அதை பேசுவார், அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற போது கலைஞர் அதை பேசுவார். நான் திருப்பியும் ஒரு விஷயத்தில் நான் ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்டாக ஸ்டிக் ஆன் பண்ணுறது ஒரு இடத்துல, நீங்கள் இது கடந்த காலத்தில் நடந்துச்சு, ஆமாம் நடந்துச்சு, இப்போ இந்த ஆட்சியில் நடக்குது, ஆமாம் நடக்குது, இனி வரக்கூடிய காலங்களில் நடக்குமா அப்படின்னா அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கஸ்டோடியல் டெத் தொடர்வதற்கான போலீஸ் அதிகாரத்தை நாம் அட்லீஸ்ட் இந்த அரசாவது அது குறித்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இது தொடராமல் இருப்பதற்கு முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு நான் அங்கே தான் வரேன். நீங்கள் 2 விஷயம். ஒன்று, ஆட்சியாளர்கள் பொறுப்பை தட்டி கழிக்குவது. எனக்கு இந்த அரசை பொறுத்தவரை பொறுப்பை தட்டி கழித்தாரா முதலமைச்சர் அப்படிங்கிறத நான் பத்திரிகையாளர்கள் முடிவுக்கும் நாட்டு மக்களுடைய முடிவுக்கும் விடுறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி முதலமைச்சர் வீடியோ காலில் பேசுகின்ற பொழுது எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார் அந்த தாயிடம், எந்த வார்த்தையும் இறந்து போன உயிரை மீட்டு தராது. நீங்கள் அரசு வேலை கொடுக்கலாம், வேறு எதனா கொடுக்கலாம், அதை விட்டுருங்க. ஒரு உயிரை நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் சாரி மான்னர் மன்னிப்பு கேட்கிறார், வருத்தம் தெரிவிக்கிறார். ஒரு ஆட்சியாளராக ஒரு முதலமைச்சராக அதை பொறுப்பெடுத்துக்கின்ற அந்த தன்மை அப்படிங்கிறது ஓகே. ஆனால் இது காயத்திற்கு மருந்திடுவதுதானே தவிர காயம் ஏற்படாமல் காப்பது எப்படி அப்படிங்கிறத பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. திரு கல்யாணசுந்தரம், சிபிஐ விசாரணைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்திருந்தார். சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு மாற்றியிருக்கு. நீதிமன்றம் மடுக்கடுக்கான கேள்வியில் எழுப்பியிருக்கு. நடந்தது தவறுதான், தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். இந்த நடவடிக்கை நம்பிக்கை தருதா?
இந்த சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை. அதற்காகத்தான் இந்த 2 நாட்கள் இந்த கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் முன்னெடுத்தார்கள். இன்றைக்கு மதியம் பேசுகிற போது கூட மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சிபிஐ விசாரணை தேவையில்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். பிறகு நீதிமன்றத்தினுடைய இன்றைய நீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் வெளிவந்து நீதியரசர்கள் வைத்த கேள்விகள் வெளிவந்து விழுந்த பிறகு இது அரசு கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் இதை சிபிஐக்கு கொடுக்கும் என்கிற வெளிப்படையான தோற்றம் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரிந்தது. அரசியல் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப கூர்மையான கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்தது. அதன் பிறகு இன்றைக்கு முதலமைச்சர் சிபிஐக்கு உத்தரவிடுகிறேன் என்று சொல்லியிருப்பதில் நாங்கள் இந்த போராட்டம் வெற்றியடைந்ததாக கருதுகிறோம். மக்களினுடைய இந்த போராட்டம், எதிர்க்கட்சிகளினுடைய போராட்டம், நீதியரசர்களினுடைய நீதி வழுவா தன்மை, அதெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றியடைந்திருக்கிறது. எனவே சிபிஐ உள்ளே வருகிற போது இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமன்றி, ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப துயரமான சம்பவம். இதில் வித்தியாசமானது என்னென்னா, ஒரு இல்லீகல் கஸ்டடியில் எடுத்து சில அரம்பர்கள் கூட்டம் என்ன செய்யுமோ, ரவுடிகள் கூட்டம் என்ன செய்யுமோ, அதை யூனிஃபார்மில் இருந்தவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசடி. இது ஒரு சம்பவமாக இப்பொழுது இல்லை. நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை காவல் நிலையத்தில் வச்சு அடித்து துன்புறுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். காவல் நிலையங்களுக்குள்ளே இப்படி நடந்து கொண்டிருப்பது, இது மரியாதைக்குரிய தோழர் செந்தில் அவர்கள் கூட சொன்னார், இது முன்னாடி இப்படி நடந்திருக்கு என்று. இதெல்லாம் எப்படிங்கன்னா, தொழில்நுட்பமும் மனிதர்களினுடைய பண்பாடும் வளர 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 குறைஞ்சிட்டு வரணும். இதை பாஸ்டோட நம்ம ஒப்பிட முடியாது. இப்போ நம்ம எடுத்து சொன்னோம்னு சொன்னால் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் மோசமாக இருந்திருக்கும், அதை விட மோசமாக இருந்திருக்கும். அது அப்போ மாறி வருது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் இதில் மீண்டும் இன்றைக்கும் முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை மக்களினுடைய கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிற நேரத்தில் இன்னொன்று நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புவதுன்னா, இந்த இடத்துல நடந்த இந்த கொலைக்கு அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அதற்குள்ளே புகுந்து பல வேலைகளை செய்தார்கள் என்று நேற்று வரை நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நீதிமன்றத்திலேயே அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அஜித்குமார் அவர்களினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பணம் தருவதாக சொல்லி இந்த வழக்கை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாக இன்றைக்கு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் ஒரு ஆளுகிற கட்சி எவ்வளவு தூரம் மறைக்க முடியுமோ, இந்த சம்பவத்தை மறைத்து இதில் இருக்கிறவர்களை காப்பாற்றி விடலாம் என்று இவர்கள் நினைக்கிற அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, காவலர்களை தண்டிக்கிறோம் என்கிற போர்வையிலே தப்பி போய்விடலாம் என்று நினைத்த நேரத்தில் இந்த காவலர்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்த அவர் யார், அவர்கள் யார்? இது திருப்புவனத்தோடு முடிவதில்லை, இது சென்னை வரை தொடர்கிறது. எனவே சிபிஐ இப்போ உள்ளே வந்திருப்பது என்பது அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் திமுகவினுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவதற்கு, இந்த வழக்கை அங்கே நிறுத்தி விடுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்த திமுக காரர்கள் அவருடைய சகோதரரையே காரில் ஏற்றி கொண்டு போக முயற்சி செய்தார்கள். அதுவும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் போராடித்தான் அதை தடுத்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள் போராடித்தான் தடுத்தார். அப்படி அவங்க மேலேயும் இப்போ இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது மாதிரி ஒரு வழக்கில் தான் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் பேசப்படுதுங்க. இது மாதிரி பல வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அடி வாங்கி மக்கள் சாகிறார்கள். நீங்கள் அண்ணா நகரில் 10 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்த போக்சோ வழக்குங்க. வழக்கு கொடுக்க போன பெற்றோர்களை காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சிருக்காங்க. அப்போ உயர்நீதிமன்றம் அதுக்கு சிபிஐக்கு உத்தரவிட்டுச்சு. ஆனால் இதே தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ வேண்டாம், நாங்களே அந்த வழக்கை விசாரிக்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து வர ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு எஸ்ஐடி போட்டு அனுப்புனாங்க. அப்போ இவ்வளவு காலமாக இதை பண்ணிட்டு இன்னைக்கு சொல்கிறீங்க. அதே மாதிரி இல்லை, இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் உடனே குற்றம் சாட்டப்பட்ட உடனே கவனத்துக்கு வந்தோடனே நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. கடந்த இதுக்கு முன்பாக நிறைய வழக்குகள் இருக்கலாம், பட் டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, அடுத்ததாக அந்த மாவட்டத்துடைய எஸ்பி மீதான நடவடிக்கை அப்படின்றது ஒரு வேகத்தை அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு உணர்வை எல்லார் மத்தியிலும், காவல்துறை அதிகாரிகள் மத்தியிலும் உணர்த்தக்கூடிய வகையில் இல்லையா? இல்லை, இது அப்படி நடக்கலைங்க. முதல்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 6 பேருமே எந்த பெரிய ரேங்க்ல இருக்கிறவங்க இல்லை, சாதாரண காவலாளிகளோடு இதை முடிக்கிறதுக்கான முயற்சி தான் நடந்துச்சு. அதை தோல் உரிச்சு மீண்டும் தேசிய ஊடகங்கள் வரைக்கும் பேச தொடங்கி, எல்லா பத்திரிகைகளும் எழுதி இன்னைக்கு மக்கள் களத்திறங்கி போராட தொடங்கின பிறகு, எதிர்க்கட்சி இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திய பிறகு ஒன்றொன்றாக இவர்கள் வருகிறார். அதில் நேற்று இரவுக்கு மேலே 5 பேரை கைது செய்தார்கள். அவர்களும் சாதாரண காவலர்கள். இன்றைக்கு கூட அந்த காவலர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மேலதிகாரி சொன்னால் நான் கொலை செய்யாமல் என்ன ஒன்று. அப்போ இதெல்லாம் வெளிப்பட்ட பிறகு, ஊடகங்கள் இன்றைக்கு உள்ளே இறங்கி இதெல்லாம் செய்திகள் வெளிப்பட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் அப்படி ஒரு நடவடிக்கை போகிறார். ஆனால் இந்த நடவடிக்கையிலும் கூட நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிற காரணம் என்னன்னா, ஒரே சொல்லிடுறேன், எஸ்பி உயரதிகாரிகள் கொலை செய்ய சொன்னால் நாங்கள் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை அவங்களுடைய டிமாண்ட் என்ன? காவல்துறையினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க உயரதிகாரி சொன்னால் நாங்கள் செய்யணும்ல, நாங்கள் கொலைங்கிற வார்த்தை சொல்ல, உயரதிகாரிகள் நாங்கள் செய்யணும், நாங்கள் உயரதிகாரிகள் சொன்னால் செய்யணும்.
கொலை கூட பிரசன்னாவுக்கு சிரிப்பு வருகிற அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சியின் லட்சணம் இருக்கிறது. இல்ல பிரசன்னா பதில் சொல்வாரு. இன்னொன்னு பிரசன்னா அடுத்தது அவர் தான் பேச போறாரு. தனிப்பட்ட விமர்சனங்கள் வேண்டாம். இல்ல சிரிச்சாரே, கொலையில சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால ஒருவேளை தும்முனார் என்னமோ நான் தப்பா நினைச்சிட்டேன். இல்ல சொல்லாத சொன்னதை சொன்னீங்க, அதனால அவர் சிரிக்கிறார். இதுலயுமே நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து இவர்கள் செய்கிற நாடகம் என்பது காலகாலமாக இவர்கள் செய்கிறார்கள். நீங்க பல்வீர் சிங் அவர்களுடைய வழக்குல